ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இருபத்தி ஏழு நாளும் ஒரே கிராத்தை கேட்டுட்டு இன்னைக்கு வெரைட்டி மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அல்லாஹால அந்த குழந்தைகளுக்கு நல்ல குர்ஆனுடைய ஞானத்தை நசீபாக்கி தருவானாக. நம்முடைய ஜமாத்துல கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிப்பள்ளியில வச்சு குர்ஆன் மனன வகுப்பு நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆசிரியரை போட்டு ஸ்கூலுக்கு போற பசங்க எப்படியாவது குர்ஆனை மனனம் செய்து இந்த மஹல்லாவில் ஹாஃபிதுகள் உருவாக்க வேண்டும். ஒரு ஹாஃபில் தன்னை சார்ந்த 70 பேர்களை சொந்தத்திற்கு அழைத்து செல்வார். நாமெல்லாம் நம்முடைய குழந்தைகளை நிறைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அது துனியாவுக்கு மட்டும்தான் பிரயோஜனம் தரும். அதே நேரத்தில் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக உருவாக்குதல் அப்படிங்கிறது சமூகத்தினுடைய பார்வையில நம்மள்டே கேட்பாங்க, பசங்களை உதவ வைக்கிறீங்க. அது ஆரம்பத்துல இருந்தே அது என்னன்னா அப்படி பார்த்து பழகிட்டோம். ஆனா அரபு கல்லூரிகள், அரபு மதரசாக்கள் யாரை உருவாக்குதுன்னு சொன்னா சமுதாய தலைவர்களை உருவாக்கும். யாரை உருவாக்குது? எவ்வளவு பெரிய ஜட்ஜா இருந்தாலும் சரி, பள்ளிக்கு வந்துட்டாருன்னா இமாம் புரிஞ்சாதான் சொல்லுங்க, அது போர்க்குள்ள வேணா ஜட்ஜா இருக்கலாம். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன லில்லாஹி அஹ்லீன், அல்லாஹ்வுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க அஹ்லுல் குர்ஆன். அவங்க யாருன்னா குர்ஆனை ஓடக்கூடியவர்கள், மனனம் செய்யக்கூடியவர்கள், அதன்படி வாழக்கூடியவர்கள் தான். இன்னைக்கு தொழுகை வச்ச பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய ஜமாத்தை சார்ந்த பிள்ளைகள், எப்படியாவது சிலர்களை ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக உருவாக்கணும், இல்ல ரொம்ப குறைவான ஆர்வம் உடையவர்களாகவே சமூகம் அல்லாஹ் தஆலா ஹிதாயத் தருவானாக. மூமின்களே, அருமைக்குரிய சஹாபாக்களில் ரபீ' இப்னு ஜியாத் அல் ஹாரிஸி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய வீரர், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவர்கள். பெருமானாருடைய காலம், சித்தீக் நாயகத்தினுடைய காலத்தை எல்லாம் பார்த்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மதீனாவில் இருக்கிற பொழுது அவங்களுக்கு மிக பெரும் பிரச்சனைகள் என்னன்னா, பெருமானாரும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஒரு 2.5 ஆண்டு ஆட்சி செய்த செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. நிர்பந்தமாக மக்களால் கலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய இடத்தில் இருந்தார்கள். என்ன செஞ்சாங்கன்னா, சித்தீக் நாயகத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு இஸ்லாம் எங்கெல்லாம் ஆளுமையில் இருக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய மக்கள், மக்கா, மதீனா, இன்ன பிற பிரதேசங்கள், இஸ்லாம் பரவிய அந்த நகரங்களில் இருந்து கூட்டம் கூட்டமா வந்து புதிய அமீருல் முஃமினீனை சந்திக்கிறார்கள். இஸ்லாம் அந்த அளவுக்கு விரிவாயிருச்சு. அப்படி சந்தித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விரும்பினாங்கன்னா, ரசூலுடைய காலம் வேற, முன்னாடியே இருந்தோம், எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சித்தீக் நாயகத்தினுடைய காலம் கொஞ்சம் விரிவடைந்தது, அவ்வளவுதான். ஆனால் இஸ்லாம் பலமாக விரிவடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா சமுதாயத்தினுடைய ஆலோசனை தேவை அப்படின்னு விரும்பினாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால புதிய ஜனாதிபதியை சந்திப்பதற்கும் பைஅத் செய்வதற்கும்
உங்களை ஜனாதிபதியை நாங்களும் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு பல்வேறு நகரங்களில் இருந்து கூட்டம் கூட்டமாக வந்து சந்திச்சாங்க. வரக்கூடியவர்களிடம் உமரதி எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் என்ன சந்திக்க வந்திருக்கீங்க, நல்ல விஷயம், பள்ளியில உட்காருவோம், எனக்கான சில உபதேசங்களை நீங்கள் செய்து விட்டு போங்கள். என்ன ஜனாதிபதி அவர்கள், நான் எப்படி ஆட்சி செய்யணும், எனக்கு முன்னர் பெருமானார் இருந்திருக்கிறார்கள், சித்திக் நாயகம் இருந்திருக்கிறார்கள், புதிதாக இந்த பொறுப்பு நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அவங்க கருத்துக்களை பெரும்பாலும் கூச்சப்பட்டுட்டோம் அல்லது தயங்கியோ யாரும் எதுவும் சொல்லல. வற்புறுத்தி உமர்த்தி எல்லாம் கேட்பாங்க, நீங்க எல்லாம் வெளியூர்ல வந்திருக்கிறீங்க, இந்த இஸ்லாமிய ஆட்சியை விரிவுபடுத்துவது சம்பந்தமான வெளிநாட்டு தலைகளை சொல்லுங்க அப்படிங்கும் போது யாருமே இடிக்கல. உமரதி எல்லாம் அப்படியே கூட்டத்துல பார்த்தாங்க. ஒருவருடைய முகம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு, ஆள் கொஞ்சம் டேலண்ட் பர்சன் மாதிரி தெரிஞ்சது. அவரை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, உங்க பேர் என்ன? ரபியா இப்னு ஜியாத் அல் ஹாரிஸி, மக்காவை சார்ந்தவர், ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். மக்கள் மன்றத்தில் வைத்து ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதி வைத்துக் கொண்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது குர்ஆனுடைய வசனங்களை சொல்லிட்டு சொல்றார், உமரே, அல்லாஹ் உங்களை ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய, ஹிலாஃபத் அப்படின்னாலே பிரதிநிதித்துவம், பெருமானார் தான் நபி, பெருமானார் தான் ரசூல், பெருமானார் தான் சமுதாயத்தினுடைய நிரந்தர தலைவர், அவரின் பிரதிநிதி அபூபக்கர், அவரின் பிரதிநிதி, அந்த பேரு தான் ஹலீஃபாக்கள் அப்படின்னு வந்தது. சொல்றார், புதிய ஹலீஃபா அல்லாஹ்வை வைத்து கொள்ளுங்கள். அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமா இல்லையா? நம்ம காலத்திலே பார்க்கணும், எல்லாம் பின்னாடி எல்லாம் பேசுவோம், ஆனா முன்னாடி பேசுங்கன்னு சொன்னா தலைவர் அவர்களே உங்களை போன்று யார் இருக்கிறார்கள் அப்படின்னு மலிப்பிட்டு ஓடிக்குவாங்க. அதான் அரசியல். ஒரு ஜனாதிபதிக்கு முன்னால் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீதமான ஆட்சி செய்யுங்கள், உங்களுடைய நோக்கம் இந்த மார்க்கம் உயர்த்தப்படும். ரொம்ப அழகா பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு, புராத் நதிக்கரை ஓரத்தில் ஒரு ஆடு காணாமல் போனாலும் நீங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லுகிறார். உமரது இருந்தாலும் அப்படியே ஆடி போயிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது அதுதான். உமர் நாயகத்தினுடைய ஆட்சி என்னன்னா, தன்னை பற்றி விமர்சனங்கள் மக்களிடத்திலிருந்து வரணும். ஜும்மால எதிர்த்து கேட்பாங்க, கலீஃபாவை பத்தி யாராவது ஏதாவது சொல்றீங்களாங்க வாங்க. அப்போ ஒரு ஆள் எதிர்த்து கேட்டார், போர்ல எல்லாருக்கும் கனிமத்து கிடைச்சது, துணி கிடைச்சது, அந்த துணியில சட்டையும் வைக்க முடியல, குப்பாவும் வைக்க முடியல, ஆனா கலீஃபா மட்டும் எப்படி தச்சு போட்டிருக்கீங்கன்னு கேட்டாரு. நம்ம ஆட்சிக்காரங்களை பார்த்து கேட்க முடியுமா? பல கோடி மதிப்புள்ள காடுகள், உயர்தரமான வாழ்க்கை, சிஎம்களை போவோம், இந்த கவுன்சிலருக்கு எப்படியா இவ்வளவு காசு வச்சுன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம முதல்ல குடியிருக்க முடியாது. உமரவியல் அவங்க பதட்டப்படல, என்ன பார்த்து நீ கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்லல, கேட்கப்பட்ட இடம் ஜும்மா மேடை. சொன்னாங்க, நீ கேட்கறது கரெக்ட் தான், நீங்க கேட்கறது கரெக்ட் தான், யாருக்குமே பத்தல, நான் மட்டும் எப்படி சட்டை தச்சு போட்டேன்னா, பங்குல எனக்கு ஒரு துணி, என் மகன் அப்துல்லாஹி இப்னு உமருக்கு ஒரு துணி வந்தது, யாரும் தச்சு போட முடியாது, ரெண்டையும் சேர்த்து நான் தச்சு போட்டிருக்கேன். எல்லாரும் கரெக்ட். ஏங்க, ஒரு சட்டை துணி ஒரு ஜனாதிபதி அணிவதற்கு கூட இந்த சமூகத்தில் விமர்சனங்கள் எழுந்தது. அப்புறம் அவர் என்ன தெரியுமா சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும், என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் கேள்வி கேட்கிற மக்களை நீ வைத்திருக்கிறாயே, அல்ஹம்துலில்லாஹ். நாங்க எப்பயுமே விமர்சனம் வரணும், கேள்வி வரணும், அப்பதான் நம்ம கரெக்டா இருப்போம். யாருமே கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கல, குற்ற தைரியமும் பயமும் போயிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அம்மாடி, ஒரு ஜனாதிபதியும் கூட பார்க்காம எங்கேயோ இருக்கிற புராத் நதிக்கரை ஓரத்தில் ஒரு ஆடு காணாமல் போனாலும் நான் தான் பதில் சொல்ல வேண்டும். அதே மாதிரிதான் உமர் நாயகத்தினுடைய வரலாறு நெடுகிலும் பார்த்தால், உமரை பார்க்காத மக்கள் கூட பயந்து பயந்து வாழ்ந்தார். உமர் நாயகத்தினுடைய மவுத்து பாரசீகத்தினுடைய பிரதேசங்கள்ல எப்படி தெரியுமா பேசப்பட்டது?
ஒரு கிராமவாசி அவன் சொல்றான் உமரை இறந்துட்டாரு. எப்படி இப்ப உனக்கு தெரியும்? அடுத்தவனின் மாடு இன்னொருத்தனுடைய நிலத்தில் மேய்கிறது. இது எப்பொழுது நடக்கிறது? உமர் இறந்து விட்டார் என்று அர்த்தம். அந்த அளவு நீதியும் நேர்மையையும் ஆட்சியில் நிறுவியவர்கள் உமர் ரலியல்லாஹு. அந்த தி 100 எழுதுறாரா இல்லையா? எல்லா வல்லரசுகளும் இன்னமும் உமருங்கிற பேரை கேட்டா பயப்படும். உலகத்திற்கு ஜனநாயக ஆட்சியை, இறை ஆட்சியை நிறுவிய உமர் ரலியல்லாஹு அந்த இளைஞருடைய உரை அவரை மனசுல ரொம்ப கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ஆளுகள் எனக்கு வேணும், விமர்சிக்கிற ஆளுகள் வேணும். நம்ம எல்லாம் விமர்சனம் பண்ணாலும் வச்சுங்களேன், என்ன ஆயிரும்? எதிரி ஆயிரும். அதுக்காக வேண்டி ஊமையா இருந்தோம்னா அல்லாஹ்ட்ட பாவிய சொல்றத என்ன செய்யணும்? சொல்லித்தான். அதுலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் காலத்துல அவருக்கு பிடிச்ச வார்த்தை 2 தான். அனுமதி கொடுங்கள் யார சொல்லணும்னா, ஆளை வெட்டுற, குத்துற, பல்ல உடைக்கிறது. அதான் அவருடைய ஈமான். கடைசியில அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த ஆள் யாருன்னு விசாரி. அவரு ஏன்னா சில பேர் பேசுவாங்க, வாழ்க்கை வேறாரு, அதனால விசாரிக்க சொல்றாங்க. இவர் யாருன்னு விசாரிங்க. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு போய் விசாரிச்சு வந்து சொல்றாங்க, அருமையான சஹாபி, பெருமானாரை பார்த்தவர், நல்வாழ்வு வாழ்ந்தவர், இவருடைய சகோதரர் இருக்கிறார், அவர் முஹாஜிர் இப்னு ஸியாத், அண்ணன் தம்பி 2 பேரும் மிகச்சிறந்த போராளிகள். உடனே சொன்னாங்க. அப்படின்னா அவருக்கு ஒரு பொறுப்பை போட்டு அரசாங்கத்திற்கு அவரை தூக்கி போடுங்கள், அவர் மாதிரி ஆட்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னவன அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய படையில் ஒரு வீரராக அவரை சேர்த்துக் கொண்டார். உமர் நாயகத்தினுடைய காலத்துல பாரசீகம், ரோம் போர் நடந்துகிட்டே இருக்கு. போனவங்க போயிட்டே இருப்பாங்க. எத்தனை நாட்கள், ஏறத்தாழ இஸ்லாம் சர்வதேச அளவில் விரிவடைவதற்கான மூல காரணியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். மதீனா ஆளே இருக்காது, இந்த போன படைகள் போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த இராணுவத்திற்கான நடவடிக்கைகள், அந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பொம்பளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. வீட்டுக்கார விட்டுட்டு எவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்க முடியும்? வீட்டுக்கார விட்டுட்டு எவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்க முடியும்? அப்படி இப்படி வச்சா ஒரு 3 மாசம் பிரிஞ்சிருக்கல. உடனே போட்டாங்க. ராணுவ வீரர்கள் 3 மாசத்துக்கு ஒருக்கா நீங்களும் எங்க வந்துடணும்? குடும்பத்தை வாங்க வந்துடணும். இன்னைக்கு எங்கெல்லாம் ராணுவத்தினுடைய சட்டங்கள், எல்லா நாட்டிலேயும் அந்த நாட்டினுடைய வருவாயில் அதிக செலவினம் ராணுவத்திற்காக. ஏன்னா பாதுகாப்பு அவ்வளவு முக்கியம். ராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் கொண்டு வந்தது, அவர்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்தது எல்லாமே உமர் நாயகம். காந்தி ஒரே வார்த்தையில சொன்னார்ல, நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சா பத்தாது, அரேபியாவுடைய உமரின் ஆட்சி இங்க நடக்கணும்னாரு. படிச்சாலு, லாயரு, விஷயம் தெரியும். இந்த கோமாளி மாதிரி இப்ப புதுசா ஒரு ரேக்கெட் விட்டுருக்காங்கல்ல, மிசைல், பேர் என்ன? சிஜ்ஜீல். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். சுட்ட கல்லு. எவ்வளவு பொருத்தமா பேர் வச்சிருக்கிறான். ஈரானியனுடைய ராணுவத்தினுடைய ஆக்டிவேட் எல்லாம் பார்த்தா இஸ்லாமிய மயமாகவே இருக்கும். ஆனா அரபுகள்கிட்ட ஒருத்தையும் நிஷேதம் கிடையாது. வெறும் கோழியா சுட்டு திங்கிறான், கபாபா திங்கிறான். அவனும் கோழி மாதிரி ஆயிட்டான். அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை உலகத்தில் நிலவ செய்வானாக. இன்னும் சில நேரங்கள்ல வரலாறுகளை சரியா படிக்கணும். ஈரான் அப்படின்னவன இங்க சில புத்திசாலிகள் எல்லாம் அவன் ஷியா 72 கூட்டமா பிரியோன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க. கிப்லாவை நோக்கி தொழுகக்கூடிய யாரையும் காஃபிராக்காதீர்கள் தாங்க. சரியா? அவங்களையும் 12 குரூப் இருக்கு. சில புரட்டு ஷியாக்கள்லாம் இருக்கிறாங்க. சரியா? நடுநிலைவாதிகளும் இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டலையே உடைக்கிற கொள்கைதான் கொஞ்சம்
கொடூரமான தொழுகை. அவங்க தொழுகை வித்தியாசமா இருக்கும், பாகு வித்தியாசமா இருக்கும். அலிரதி இல்லாம தூக்கி பிடிச்சுக்குவாங்க, பாத்திமா நாயத்தை தூக்கி பிடிச்சுக்குவாங்க. தூங்குறதெல்லாம் தப்பு இல்லை, மற்றவர்களை தாக்குவார்கள். அதெல்லாம் மார்க்கம் சார்ந்த விவாதங்கள். அதில் மாறுபட்டவர்கள் இருக்கிறார்கள். பெருவாரியான சுன்னத்து ஜமாஅத்தினுடைய மக்கள் அங்கு வாழ்கிறார்கள். அதனால ஆட்சி தான் உங்களுக்கு ஷியாக்களுடைய ஆட்சி மாறலாம். ஈரான் ஷியாவுடைய நாடு அல்ல. அது ஒரு காலத்தில் மாற்றத்திற்கு வந்தது, வேறொரு மாற்றத்திற்கும் போகலாம். ஆனால் இஸ்லாமிய தேசம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. உமர் நாயகத்தினுடைய அந்த ஆட்சி காலத்தில் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு பேரையும் படையில சேர்க்கிறாங்க. ரபீ இப்னு ஜியாத், முஹாஜிர் இப்னு ஜியாத், ரெண்டு பேரையும் அழைத்து கொண்டு பாரசீக மண்ணிற்கு படையெடுத்து போறாங்க. எங்க படையெடுத்து போறதுன்னு அவங்களுக்குதான் தெரியாது. எங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரிகள் இருக்கிறார்களோ அல்லது இஸ்லாம் அந்த மண்ணில் நிலைநாட்டப்பட வேண்டுமோ இவங்களுக்கு ஒரே கிளாஸ் தான், அல்லாஹ்வுக்காக போராடுங்க. நீங்க போன இடத்துல தீன சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டால் போர் இல்லை, மறுத்தால் போர். இவ்வளவுதான். பாவலுக்கு என்ன பயம் இருக்கு சொல்லுது? நாடு விடிப்பதும் பெண்ணும் பொண்ணும் மாது இந்த எண்ணங்களில் படையெடுக்கக்கூடியவர்களுக்கு தான் பிரச்சனை. இவங்களுடைய எண்ணமே இஸ்லாம் உயர்த்தப்பட வேண்டும். அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில மனாதில் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்திற்கு போறாங்க. கோட்டைகள் நிறைந்த நகரம், கடுமையான முற்றுகை, முஷ்ரிக்குகள் ரொம்ப பலமாக இருக்கிறார்கள், மிக பலமா இருக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய சோகம் என்னன்னா, ரமலானுடைய நோன்பு வைத்தவர்களாக போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த தளபதியாக வழிநடத்தி செல்ல போது போர்க்களத்தில் ஏற்பட்ட சில பின்னடைவுகள் முஸ்லிம்களால தாங்க முடியல. அப்பதான் இந்த முஹாஜிர் இவருடைய சகோதரர் என்ன செய்யறாருன்னா, தனக்குத்தானே கவனம் பொத்திக்கிறார். தலையில நறுமணங்களை எல்லாம் பூசிட்டு தன் சகோதரத்தை சொல்றாரு, என்னானாலும் பரவாயில்ல, போர்னு வந்தாச்சு, நோம்பு வேற வச்சிருக்கிறோம், மாற்று வழி தெரியல, நான் போர்க்களத்தில் நுழைந்து ஷஹீதாக போகிறேன். அதாவது மனசுடைஞ்சு சொல்றாரு. இதை புரிந்து கொண்ட ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அபூ மூஸா அல் அஷ்அரிக்கு வந்து சொல்றாங்க, தளபதியே, நாம எல்லாம் நோன்பு வச்சிருக்கோம், கடுமையான பசி, தாகம், வேற்று பிரதேசம், எதிரிகளுடைய கூட்டம் பயங்கரமா இருக்கு, எல்லாம் வேற வேற முடிவு எடுக்கிறாங்க. அபூ மூஸா புரிந்து கொண்டு ராணுவ வீரர்கள் எல்லாம் அழைச்சு சொன்னாங்க, நாம் பிரயாணத்தில் இருக்கிறோம், அதனால மார்க்கத்தில் சலுகை இருக்கு, உடனே நோன்பை முடியுங்கள். ஏன்னா வாழ்வாசமா போராட்டம் இல்லையா? வீரர்கள் மாற்று வழி இல்லை என்று மனம் செய்து விடக்கூடாது. அருமைக்குரிய சஹாபாக்கள் உடனுக்குடன் முடிவெடுப்பதில் சமயோஜிதம் உடையவர்கள். யாரும் நீங்க தயங்கிட்டு நோன்புன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, உடனே நீங்கள் நோன்பை முறியுங்கள், இதோ நான் முறிக்கிறேன்னு சொல்லி தண்ணியை குடிச்சு காண்பித்தார். எல்லா வீரர்களுக்கும் சந்தோஷம். அப்பதான் இந்த முஹாஜிர் தன் முடிவை மாத்திட்டு சொல்றாரு, வாழ்க்கையில இன்னைக்கு குடிஞ்ச தண்ணி மாதிரி டேஸ்ட். ஏன்னா நிழலின் அருமை வெயிலுக்கு போனாதான் தெரியும், வெயில்ல இருந்து வந்தாதான் நிழலுடைய அருமை. கடும் தாகம். அவர் சொல்றாரு, அபூ மூஸா எடுத்த முடிவும் என் சகோதரர் ரபீஅ போய் சொன்னதும் இந்த சமுதாயத்திற்கு நல்லதாயிருச்சு. அவர் குடிக்கிட்டு தண்ணிய குடிச்சிட்டு அவரு நியத்து பண்றாரு, எடுத்த முடிவை வாங்க கூடாது, நம்ம ஏதாவது சலுகை மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், கொடுத்துட்டாரு. படைக்குள் நுழைந்தவர் கண்டவரை எல்லாம் வெட்டி சாய்த்தார். ஒரு கட்டத்தில் முஷ்ரிக்குகள் விரண்டோட ஆரம்பித்தார்கள். அந்த போர்க்களத்திலேயே அவர் நினைத்த மாதிரியே ஷஹீதாக்கப்பட்டார். 2 சகோதரர்கள் ஒன்று ஷஹீதாக்கப்பட்டார். இந்த ரபீஅக்கு ரொம்ப வெறி, என் சகோதரனை கொன்று விட்டார்கள். 2வது இஸ்லாமிய படைகள் பலகீனமாயிருச்சு, இந்த மனாதிர் நகரத்தை வெற்றி கொள்ளாமல் நான் போக மாட்டேன். அவருடைய அந்த வேகத்தை பார்த்து அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா?
நீயே இந்த படையை நடத்திக்கோ, நீதான் தளபதி, அவ்வளவுதான். அவரு வேற ஒரு குழுவை கூப்பிட்டு வேறொரு நகரத்தின் மீது உமர் நாயகத்தினுடைய காலத்தில் தொடர்ச்சியாதுகள். இந்த இஸ்லாமிய வரலாறுகளை ஜீர்ணிக்க முடியாத யூதம், இஸ்லாமியர், இந்த சங்கிகள். இவனுங்க இந்த சங்கிகளுடைய நீங்க திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த 800 ஆண்டு கால முகலாயர்களுடைய அந்த வாடை கூட இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. வடநாட்டுல அவுரங்கசீப் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒழிக்கிறான். ஷாஜானுடைய பேர்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒழிக்கிறான். முகலாயர்கள் பேரே இருக்கக்கூடாது. திருக்குறளின் பேரை மாத்திரம், வரலாறுகளை மாத்திரம். ஆனால் உலக வரலாற்றை அழிக்க முடியுமா? உலக வரலாற்றை அழிக்க முடியுமா? அந்த 800 ஆண்டுகளில் அந்த முகல் சாம்ராஜ்யம் கூட நிர்பந்தமா இஸ்லாமாக மாற்ற நினைத்திருந்தால் இந்த நாடு உலகத்தின் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடாக மாறி இருக்கும். அவங்க அப்படின்லாம் செய்யல. அவங்க நல்லவங்க இருந்தாங்க. அதுல அவுரங்கசீப் பாதுஷா மிகப்பெரிய வழிவுள்ளா தீனை சொன்னார்கள். பிற சமுதாயத்தினுடைய வழிபாட்டிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த கெருக்கு பையன் ஃபாதர் லேண்டுங்கிறான். ஃபாதர் லேண்ட்னு அத்தனையும் மாட்டு கழிப்பிக்கிறவர். ஃபாதர் இருக்காரா, போய் சேர்ந்துட்டாரான்னு தெரியல. எல்லாவற்றுக்கும் உமர் நாயகம் உலகத்தில் மிகப்பெரிய வழிகாட்டு. அபூ மூசா போயிட்டாரு. இந்த ரபியே அந்த வேட்கையோடு தன்னுடைய சகோதரர் ஷஹீதாக்கப்பட்டாருன்னு படையை திரட்டி அந்த கோட்டையின் மீது தாக்குதல் நடத்தி வெற்றி கண்டார் மனாதிர் நகர் பாரசி. தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நகரமாக ஒரு ஊருக்கு போனா அந்த ஊருடைய தளபதியை கைது செய்து விட்டார்கள். அவன்கிட்ட பார்த்தா ஏராளமான தங்கம், வெள்ளி, பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கு. அவன் பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். சரி வாங்க, உங்களுக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு வேணும்? நஷ்ட ஈடை கொடுத்து நானும் என் குடும்பமும் தப்பித்துக் கொள்ளுகிறோம். ரபிய ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஈட்டிய அப்படி நட்ட வச்சு உங்ககிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளியெல்லாம் கொண்டு வந்து கொட்டு, அது மறையும்னா எவ்வளவு காசு வச்சிருப்பாங்க. அந்த அளவு கொட்டி நிறைக்கப்பட்ட பிறகு அந்த தளபதிய ஈட்டு தொகை பெற்றுக்கொண்டு அவனை விடுதலை செஞ்சுட்டாங்க. அந்த நகரத்தை கைப்பற்றினார்கள் ரபிய ரலியல்லாஹு. ஏன்னா உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் கலீஃபாவாக ஆக்கப்பட்ட பிறகு என்னை உண்மைப்படுத்தியது இந்த ரபியை போன்று வேறு யாரும் இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அப்பளவு புகழ்ந்து சொன்ன அருமைக்குரிய சஹாபி ரபியா ரலியல்லாஹு. தொடர்ந்து பாரசீக மண்ணில் போட்டுக்கிட்டே போறாங்க. போற இடங்களில் சில இடங்கள்லாம் 75 பர்சன்ட், ஒரு பர்சன்ட்ங்கிறது 3 மைல், 75ல பெருக்கிக்கீங்க. பெருந்தூரங்கள், பாலைவன பிரதேசங்கள் அப்படி எல்லாம் கடந்து போக முடியாது. அந்த வீரர்களை அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி உற்சாகப்படுத்தி பல்வேறு பாரசீக நகரங்களை அவர்கள் கைப்பற்றி கொண்டே போனார்கள். ஒரு இடத்துல ரபிய ரலியல்லாஹு அன்ஹு சிஜிஸ்தான் இதெல்லாம் எங்க இருக்கு? ஈரானுடைய எல்லா பகுதிகள், சிஜிஸ்தானில ஒரு நகரத்தை கைப்பற்றுவதற்காக போனார்கள். கடும் போர் நடந்தது. அந்த போரின் தளபதி ஒரு கட்டத்துல முடியாம பேச்சுவார்த்தைக்காக வேண்டி தூதர்கள் அனுப்பார். அந்த இஸ்லாமிய தளபதி பேச்சுவார்த்தை நடத்தலாம். இந்த சாமி ரபீ ரலியல்லாஹு எப்படி இருப்பாங்கன்னா, ஆளு கம்பீரமா இருப்பாங்க. ஒண்ணுமே வேண்டாம். அந்த ஹொமைனி அவர் போட்டோவை பாருங்க. உலகம் நடுக்கிற விதத்துலதான் அந்த தோற்றங்களும் அந்த அமைப்பும். ஒரு மண்ணுக்கு அல்லாஹ், அதுமா ஆப்கானிகளை பார்த்து அல்லாஹ் அப்படி தலப்பாவும் பைஜாமாவும் ஜிப்பாவும் பயங்கரமா இருப்பாங்க. என்னையா பண்றீங்கன்னு கேட்டா கஞ்சா செடி வளர்த்திட்டு இருப்பாங்க. அது ஒரு நாடு. அவர்களை வெற்றி கொள்ளவே முடியாது. நல்ல ஆஜானுபகமான ஒரு தோற்றத்தில் ரபீ ரலியல்லாஹு. இந்த நகரத்தினுடைய தளபதி பேச்சுவார்த்தைக்கு வர்றான் அப்படின்னா என்ன, ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து பேசுறதுன்னு அர்த்தமா? அதுல ஒரு ராணுவ யுக்தியை கடைபிடித்தார்கள். ஏற்கனவே கொல்லப்பட்ட பாரசீகர்களுடைய உடம்புகள் அதெல்லாம் கொண்டு வந்து லைன் அடிக்கடி, கைப்பற்றப்பட்ட கனிமத்து பொருட்கள் அதெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி போடுது.
அதாவது பேச்சுவார்த்தைக்கு வர்றவன் பார்த்தவன டர் ஆயிடணும். அவனும் பேச்சுவார்த்தைக்கு வர்றோன்னு வந்து ஃபைரோஸ்னு பேரு. அந்த இஸ்லாமிய தளபதிக்கு முன்னாடி இருக்கிற காட்சிகளை பார்த்த உடனே அவன் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தல. நீ என்ன சொன்னாலும் கேட்கிற, என ஆளை விட்ட போதும். இவங்க எல்லாம் ஒரு நாள் கூட தன் குடும்பமோ தன் சொந்த ஊரோ தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படல. அப்படியே ஒவ்வொரு நாடாக போக வேண்டியது, ஊர் ஊரா போக வேண்டியது, கைப்பற்ற வேண்டியது. கலிமாவை கொள்ளை விட்டால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவிட்டு அடுத்தடுத்த மாகாணங்களுக்கு போயிட்டே இருக்கலாம். அல்லாஹ் அக்பர். அதற்கு ரபியா ரலியல்லாஹு தொடர் வெற்றி பெற காலங்கள் இப்படி ஓடுது. உமர் நாயகம் பார்த்தாய். அடுத்த ஆட்சிக்கு வந்த உஸ்மான் நாயகம், அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அதற்கு அலி நாயகம், அவங்களுடைய காலமும் முடிஞ்சு. ஆனா ஜிஹாதிலே இருக்கிறார். மதீனாவுக்கு திருப்பி போகாமல் இவர் போற இடம் எல்லாம் வெற்றி தான். ஏன்னா உமர் நாயகத்தினுடைய வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு சஹாபியை பார்த்து சொல்றார், நான் கலீஃபாவாக ஆக்கப்பட்ட பிறகு என்னை இந்த ரபீஹ் உண்மைப்படுத்தியதை போல யாரும் உண்மைப்படுத்தினர். விட்டே இருக்கிறார். டமாஸ்கஸ் பக்கத்துல ஒரு பெரும் நகரத்தை கட்டி எழுப்பிய பிறகு ஒரு நாள் அவரு மக்களை சந்திக்கணும்னு ஜும்மாவுக்கு வர்றார். இதற்கு இடையில அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலம் வந்துருச்சு. ஒரு நீண்ட காலங்கள் முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வந்த பொழுது அவருடைய மிக முக்கியமான தளபதி இந்த ரபீஉக்கு கடிதம் எழுதுறார். இந்த ரபீஉ உமர் நாயகத்தினுடைய காலத்திலே அனுப்பப்பட்ட ஒரு ராணுவ படை தளபதி. அவருக்கு எழுதுறார், நீங்க பல்வேறு மாகாணங்களை கைப்பற்றி இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களை நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கு கிடைக்கக்கூடிய கனிமத், அந்த போரில் கிடைக்கிற வெற்றி பொருட்களை எல்லாம் உடனடியே அன்றைய இஸ்லாமிய தலைநகர் எதுன்னா டமாஸ்கஸ், திமிஷ்க் அனுப்புங்க அப்படிங்கும் போது இவர் கடிதம் எழுதுறாரு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்க யாரிடம் எனக்கு தெரியாது, ஏன்னா இவர் உமர் நாயகத்தினுடைய காலத்துல உள்ளவரு. நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீர்கள், ஜனாதிபதி முஆவியா சொன்னதாக எழுதியிருக்கிறீர்கள், அதை நான் மதிக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்குக்கு மாற்றமான கோரிக்கை, கனிமத்தெல்லாம் உனக்கு நினைச்சிட்டு சமுதாயம் என்ன பண்ணும், அது நான் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய ஆணை என்னவோ அதைத்தான் நான் செய்வேன். ஒரு நாட்டை கைப்பற்றி அங்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார கொள்ளை பொருளாதாரத்தை என்ன செய்யணும்னு சொன்னா போராளிகள் முஜாஹிதீன்களுக்கு கொடுக்கணும். அதுல 5ல் 1 பங்கு தான் அரசாங்கத்துக்கு போகும். இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. நீங்க சொன்ன மாதிரி கிடைச்சதெல்லாம் அனுப்புங்கிறது நான் செய்ய முடியாது. அப்ப இவ்வளவு பெரிய தகரியசாலிகளாக அந்த குர்ஆனுடைய ஞானமுடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால அவர் நீட்டா இஸ்லாமிய மக்களை கூப்பிட்டார். யாரெல்லாம் போராளிகள் பெருமானார் ஏற்படுத்தியது, போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கொள்ளை பொருட்கள், குதிரை வீரரா இருந்தா டபுள் பங்கு, குதிரைக்கு ஒரு பங்கு, ஆளுக்கு ஒரு பங்கு, தரைப்படையாக இருந்தா ஒரு பங்கு, இந்த மாதிரி பங்கு பிரிச்சுட்டு மொத்தத்தில் 5ல் 1 பங்கை இஸ்லாமிய கசானாவுக்குள் சேர்ப்பார்கள். அதுலதான் பொதுப்பணிகள் நடக்கும். மருத்துவமனை, ராணுவ தளவாடங்கள், மதரசாக்கள் உருவாக்குவது, சமூக பணிகள், விதவைகளுக்கான இஸ்லாம் அமைத்த பொருளாதார கட்டமைப்பு மாதிரி யாரும் தந்ததில்லைங்க. எல்லாவற்றிலும் பொருளாதாரம் எப்படி ஈட்டப்பட வேண்டும், எப்படி செலவழிக்கப்படணும், அதுமே எழுதிட்டாரு. ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பயப்படல. கடைசியில அந்த ஜும்மாவிற்கு நான் மக்களை சந்திக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா வெள்ளை உடுப்பு போட்டுட்டு வந்து அவர்களோடு பேசுகிறார். நான் உமர் நாயகத்தினால் ஜிஹாதிற்கு அனுப்பப்பட்டேன். காலங்கள் ஓடிடுச்சு. உமர் நாயகம் ஷஹீதாக்கப்பட்டாங்க. பின்னர் வந்த உஸ்மான் நாயகம் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அடிநாயகமும் இல்ல. இப்பொழுது முஆவியா நாயகத்தினுடைய ஆட்சி நடக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வை வைத்துக் கொள்ளுங்கள். நான் புறப்பட்டு வந்த பாதையில் ஒன்வே தான் வந்திருக்கிறேன். ஒரே பாதையில் தான் வந்திருக்கு. திரும்பி நான் போகவே கிடையாது. ஆனால் இப்பொழுது என்னுடைய மனம் வேறொன்றை விரும்புகிறது. நான் மறுமைக்கு தயாராகிவிட்டேன் அப்படின்னு
அந்த ஜும்மாவை நடத்தி மக்கள் மன்றத்தில் உரையாற்றி சொல்றாரு, உமையாக்களின் ஆட்சி, நீங்கள் அரசுக்கு கட்டுப்படுங்கள், அமீருல் மூமினீனுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவரே ஒரு துவாவை முன்வைக்கிறார். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன் குன்த துரீது பி கைரன், யா அல்லாஹ் நீ எனக்கு நல்லது செய்யறதா இருந்தா, நீ எனக்கு நல்லதை நாடி இருந்தால் உடனே என்ன கூப்பிட்டுக்கல்லா. ஏன்னா துனியாவுடைய சூழல் ரொம்ப கால இடைவெளி. நபியை பார்த்தவர், சித்தியக நாயகத்தை பார்த்தவர், அந்த பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய ரசூலே சொன்னாங்க, நான் அமைத்த அந்த இஸ்லாமிய கட்டமைப்பு 30 வருஷம் தான், அதுக்கு பிறகு இருக்காது. உலகத்துல அதிகமாக சாதிச்சவங்களும் நாம தான், அதிகமாக சோதிக்கப்பட்டதும் நாம. அவ்வளவு பிடித்தனாக்கள். ஏன்னா ஆட்சி அதிகாரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சொல்லுவாங்களே இல்லையா, சமையல்காரன் கொசு அடிச்சாலும், சமையல்காரன் கொசு அடிச்சாலும் ரெக்கையை திருடுவார். அப்படின்னா பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு அது வந்துரும், போட்டி பொறாமை. அதனாலே இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் சரிந்து போனது. எத்தனை 1000 ஆண்டு வரலாறு இல்லையா? பேராசிரியர் ஹெட்டி கேட்கிறார், எங்கே அந்த சாம்ராஜ்யம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த 400 ஆண்டு காலம் உலகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது இஸ்லாமிய பேரரசு. ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அல்லாஹ் பொருத்தி கொள்வது. இப்படித்தாங்க ஒரு பெரிய போராளி நிறைய நகரங்களை ஏறத்தாழ பாரசீகத்தையே தன் பாதனையில் கொண்டு வந்து நிறுத்திய ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு நல்லது செய்யறதா இருந்தா என் ரூஹை உடனே கைப்பற்றிக் கொள். அவரு துவா செய்ய எல்லாரும் ஆமீன் என்று சொன்னார். அவ்வளவுதான். அன்றைக்கு சூரியன் மறைவதற்குள் மரணித்தார். டமாஸ்கஸில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இது மாதிரியான நல்லவர்களால் தான் இஸ்லாம் 1000 ஆண்டை தாண்டி நம்மிடத்தில் வந்திருக்கிறது. எங்காவது சுயநலம் கடந்தவர்கள் இருந்திருந்தால் அதனுடைய வீழ்ச்சி அன்றைக்கே காணாமல் போயிடும். முகலாயர்கள் நேர்மையானவங்க, நல்லவங்க, நாடு பிடிக்க வந்தவர்கள் அதிகம். அதுல அவங்க வரலாறுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நல்லா திங்கணும், அனுபவிக்கணும். இந்த பிரியாணி குஷ்கால கண்டுபிடிச்சது யாரு? எல்லாம் முகலாயர்கள் கொடுத்துட்டு போனதுதான், எல்லாம் கொடுத்துட்டு போனதுதான். நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம், அவங்கள்ட்ட இருந்த அரசியல் எல்லாம் விட்டுட்டோம். பிரியாணி குஷ்காவை மட்டும் உடனே பணக்காரன் ஆகும். என்ன செய்யலாம்? பிரியாணி கடை ஆரம்பிச்சு, தில்லு ஜாஸ்தி, ரோட்லயே பிரியாணி கடை போட்டு போனாங்க. எப்படி வேணாலும் வித்தாலும் சம்பாதிச்சாங்க. உலக அரசியலை படிக்கணும்னு சொன்னா அதுல நிறைய மாமனிதர்கள் நல்லவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அந்த இஹ்லாஸான சிலர்களினால் இஸ்லாம் அங்கு வாழ்ந்திருக்கிறது, வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ஆலமீன். வரலாறுகள் என்பது வாசிக்கப்பட வேண்டியவை. அதுதான் வளரும் வாழும் சமூகத்திற்கான அச்சாணி, உற்சாகத்திற்கான முன்மாதிரி. குர்ஆனில் சொல்லுது, முன்னோர்களுடைய வரலாறுகள்ல தான் உங்களுக்கு சிறந்த பாடங்கள் இருக்கிறது. அந்த பாடங்களை உலகத்திற்கு கற்றுத்தந்த அருமைக்குரிய சஹாபாக்கள் 1 இருந்து இன்ன வரைக்கும் 28, 27 சஹாபாக்களுடைய வரலாறு பேசப்பட்டு இருக்கிறது, பதிவுல இருக்கு. அப்துல் மாலிக் சிராஜின்னு யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா அப்படி பார்ப்போம், அப்படின்னு தள்ளி விட்டோம்னா வரலாறு காண போயிடும். பயன்பெற வேண்டும். ஏன்னா கியாமத் வரைக்கும் அதனால சாட்சி நிற்கும். பெருமானார் சொன்னாங்க, ஒரு காலத்தில் நீ செய்யறதை எல்லாம் ஒரு செருப்பின் வாறு பதிவு செய்யும். செருப்பின் வாறு பதிவு செய்யும். இந்த ரகசிய கேமராக்கள்லாம் வந்துருச்சுல, அதெல்லாம் கண்ட மாதிரிக்கு ஒரு மனுஷனுக்கு பர்சனல் அப்படிங்கிறதே இல்லாம அசிங்கங்களை உலகத்துல உருவாங்கிருச்சு. இதை அனைத்தையும் அல்லாஹ் மறுமையில் சாட்சியாக கொண்டு வருவான். நல்லது செய்தவர்கள் சொர்க்கத்துக்கு போவோம், பாவம் செய்தவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். ரமலானின் வரக்கத்தினால் அல்லாஹ் சஹாபாக்களுடைய துஆ வரக்கத்தை கொண்டு சொர்க்கவாதிகளாய் ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.